எங்க அக்கா கையில ஆமே ஒரு திராட்சை பழங்கள் இருந்த ஒரு பை இருந்தது. அந்த திராட்சை பழத்தை எடுத்து எங்களுக்கு பங்கு வைக்கும்படி எங்களை கூப்பிட்டார்கள். நாங்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் ஒன்றும் அதிகமாக நமக்கு சாப்பிட என்ன செய்யாது, பழங்கள்லாம் கிடைக்காது. மிக ஆவலாக நாங்கள் 4 பேர் நிற்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்து அந்த திராட்சை பழத்தை தாராங்க. அதுலேருந்து பார்சல் எடுத்து தாராங்க. ஒவ்வொருத்தரும் கையில் வாங்கியிருக்கிறோம். கையில் வாங்கி வைத்து கொண்டு நானும் எங்கள் அண்ணனும் எனக்கு நேர் மூத்தவரும் பார்க்குறோம். பார்த்துட்டு எங்கள் அக்கா கையில் இருக்கிறத பார்க்குறோம். எங்கள் கையில் கொஞ்சம் குறைவாக இருந்தது போல நான் என்ன செய்கிறேன், திங்க் பண்ணுறேன். எங்கள் அக்கா கையில் அதிகமாக இருக்கிறதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உன் கையில் அதிகமாக இருக்கு என்று சொல்கிற உடனே எங்கள் அக்காவுக்கு அப்படியே வேற வந்தது. நல்ல கோபம் வந்தது. கோபம் வந்ததும் எங்கள் கையில் இருக்கிற எல்லா திராட்சை பழத்தையும் அப்படியே எடுத்து கீழே போட்டு நல்லா எல்லாத்தையும் சமட்டி யாரும் சாப்பிடலாம் போதும், யாருமே சாப்பிடலாம். ஒழுங்கா இருந்திருந்தா நமக்கு கிடைத்தது போதும் என்று அது நினைத்திருந்தா எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம், அழகா நாங்களும் சாப்பிட்டு அக்காவும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அடுத்ததை இச்சித்ததுனால, ஆமே அடுத்தவங்க கையில் இருக்கிறதை இச்சித்ததுனால அவங்களும் சாப்பிடல, நாங்களும் சாப்பிடல. அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த ஏசா அந்த சாப்பாடு மேல அவனுக்கு ஒரு இச்சை வந்தது. அவங்க அந்த சாப்பாடை அவன் ரொம்ப கூர்ந்து பார்த்து இது எனக்கு ஜீவனை போல இருக்கிறது என்று இச்சித்தான். அவன் வாழ்க்கையில மிகுந்த வேதனை